போய் நிக்கும்போது என்ன சுத்தி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். எல்லாருக்கும் அன்பு வணக்கங்க. குறிப்பா என்னுடைய பத்திரிகை சகோதரர்களுக்கு அன்பு வணக்கம். எல்லாம் எனக்கு தெரிந்த முகங்கள் பலதற்கு. தர்மா வணக்கம். என்ன கண்ணு ஆளே மாறிட்ட? கால சூழ்நிலையா? சிரிக்க நான் குழந்தையிலிருந்து பார்க்குறேன் தர்மாவ. ஆமா சார். சந்தோஷமா இருக்கு. நான் ஆனா அவன் குழந்தையா இருக்கும்போது. இப்ப நான் அவனுக்கு குழந்தையா இருக்கேன். என்ன சந்தோஷம்னா, நான் வரும்போது தான் சொல்லிட்டேன் வந்தேன். இந்த பிரசாத் லேப் ரோடு கடந்து வரும்பொழுது, கொஞ்சம் நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு இந்த பகுதியில வந்து. இந்த பகுதியில எப்ப வந்தாலும் எனக்கு நெஞ்செல்லாம் ஒரு ஈரமாயிடும். ஒரு கண்ல தண்ணீர்லாம் அப்படியே கபுக்குன்னு வந்து நிக்கும் அப்படியே. இந்த தெரு மட்டும். சினிமாவுக்குள்ள அறியா பருவத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து, இந்த ரோடு, இந்த இடங்கள், அந்த ஏவிஎம்க்கு முன்னாடி காலையில ஒரு 500 பேர் வேலைக்காக நிக்கிறது. சாப்பாடு போடுற கூட்டம், நடிகர், நடிகைகள், கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட், இந்த சந்தில இருக்கக்கூடிய ஒரு உதவி இயக்குனர், எத்தனையோ திறமை வாய்ந்தவர்கள்லாம் இந்த தெருவுல பயணித்து இந்த நடந்த இந்த பூமியில நான் எப்ப வரும்போது எனக்கு கண் கலங்கும். சாதித்தவர்கள் பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோமே தவிர, இந்த சினிமாக்காக எத்தனையோ பேரு குடும்பத்துக்கு போகாம, கல்யாணம் பண்ணிக்காம, அப்பா அம்மாவ பார்க்காம, சினிமா தான் காதல், சினிமா வியாபாரம், வணிக ரீதியெல்லாம் தாண்டி உண்மையான கலைஞர்கள் மறைந்த இந்த தெருவ நினைக்கும்போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. அது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளவு கஷ்டம். ஸோ, இந்த சினிமாவுல நானும் இத்தன கோடி, இத்தன ஆயிரங்கள், இத்தன லட்சத்துல நானும் ஒரு கடைக்கோடியாக ஒரு சாதாரண நடிகன். பல திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு வாய்ப்பளித்த, எங்கேயோ இருந்து வந்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களுக்கு எப்பவுமே நான் வாழ்க்கையில நன்றி கடன் பட்டிருப்பேன். ஏன்னா, இன்னைக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம். நம்மள யாராவது நடிக்க வைக்கிறது கஷ்டம். என்ன ஹீரோவா போடுறதுக்கு நீங்க ஒரு வீடோ, தோட்டமோ வித்துற முடியாது. சாதாரணம். இன்னைக்கு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில ஒரு கதைக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். கதைக்கு இந்த பையன் சரியா இருப்பானா? இந்த பையன் சரியா இருப்பான். ஸோ என்ன ஒரு முதல் முறையா பார்க்கும்போது, நான் வாய்ப்பு தேடி போனதே இல்ல. ஆனா எனக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. சார் என்ன கூப்ட்டு ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். ஆக்சுவலா ஃபோட்டோ மிஸ் ஆயிடுச்சு. பிரசன்ட் சாருக்காக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்துருச்சு. என்ன எடுத்த ஃபோட்டோ ஸ்டுடியோல அவருக்கு போயிடுச்சு. என்ன ஒருத்தன் தேடுறான். ஒரு ஃபோட்டோகிராஃப். சார் உங்கள கூட்டு வர சொன்னாங்க. எனக்கு பயம். எங்க அம்மாவ கேட்கிறேன். "பாத்துடா மெட்ராஸ்க்கு புதுசா டிஎஃப்டி படிக்க போயிருக்கிறேன். எவனாவது கடத்திட்டு போயிற போறாங்க." இல்லம்மா ஒரு டைரக்டர் என்ன பார்க்கணுங்கிறாரு. அப்புறம் கார்ல வேற வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. பயந்துட்டே போனேன். அப்புறம் போனா ஆஃபீஸ்ல உள்ள கூட்டு போய் அப்பதான் காட்டுறாங்க. ஆர்.கே. செல்லுமணி சார், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன்லாம் முடித்து பெரிய கூட்டம். அதுவும் குறிப்பா உங்களுக்கு தெரியும் ஒரு பட்ற வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா, ஒரு படம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா எத்தன கூட்டம் நிக்கும்னு தெரியும்ல. வெறும் செருப்பா நிக்குது கல்யாண வீடு மாரி. நான் அப்படியே வெளிய நின்னுட்டு இருக்கேன் ஓரமா. சரி பரவால்ல. எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு. என்ன உள்ள கூப்பிட்டு அவரு கேட்டாரு. "சரிப்பா, வாங்க. உங்க பேர் என்ன?" "செந்தில்குமாருங்க சார்." "எந்த ஊரு?" "கோயம்புத்தூருங்க சார்." "சரி. நடிப்பீங்களா?" நடிக்க மாட்டேன் சார்." "நடிக்க மாட்டியா? என்னய்யா நீ? நடிக்க மாட்டியா?" "இல்ல நீ நடிக்கிற என் படத்துல. அதான் உன்ன கூப்பிட்டு கேட்கிறேன்." அப்படின்னா. "அப்படிங்களா சார்? என்னவா நடிக்கணும்? நீ என்னவா நடிக்கலாம்னு நெனைக்கிற?" "இல்ல இந்த படத்துல நான் குண்டா இருப்பேன் கொஞ்சம் பெரிய உடம்பா இருக்கிறதுனால, நான் சொன்னேன், "இந்த அடி ஆட்கள் மாரி கட்ட கிட்ட குடுத்தீங்கன்னா, நான் பின்னாடி ஓரமா நின்னுக்குவேன் சார். எனக்கு அது ரொம்ப புடிக்கும் வில்லனா" அப்டின்னேன். "யோவ்! இந்த படத்துக்கே நீ தான்யா ஹீரோவா நெனைக்கிறேன்னாரு. ஹீரோவான்னு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. "சார் எ என்னடா நீ சிரிக்கிற?" அப்டின்னாரு. "இல்ல சார் நீங்க ஒருவேள சார் ஹீரோங்களா? நீ தான்ப்பா ஹீரோ. ஒரு கத உன் ஃபோட்டோ பார்த்தோனே, நீ சரியா இருப்பன்னு நான் தீர்மானிச்சுட்டேன்." அப்போ எனக்கு ஒரு பெரிய அய்யய்யோ! எனக்கு நம்பவே முடியல. இப்ப நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. உடனே அதுல 2 பேர் இருப்பாங்க இல்லையா? எப்பவுமே ஒரு சினிமா ஆஃபீஸ்லன்னா பேரு சொல்ல வேண்டாம். பாதி பேர் மேல போயிட்டாங்க. பாதி பேர் சினிமா விட்டு வெளிய போயிட்டாங்க. அதுல ஒரு 4 பேர் சிகரெட் குடிச்சிட்டே பார்க்குறாங்க என்ன. "இல்ல செல்வா, இந்த கேரக்டருக்கு ஒத்து வராதுன்றான்." ஐயய்யோ! இவன் ஓகேனாலும்
விட மாட்டான் போல இருக்கு. எதுக்கு ஒரு மேக்கப் டெஸ்ட் வச்சுட்டேன் என்ன? அப்படி ஒரு 2 பேரு. அப்புறம் மத்தியானம் கேமராலாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் அங்கேயே நிக்கிறேன். மேக்கப் டெஸ்ட் எடுக்குறாங்க. நான் அங்க நின்னுட்டு இருக்கேன். மேக்கப்லாம் போட்டுட்டு, எல்லாம் உள்ள போய் ஆர்வமா நிக்கிறம்போது, அந்த சிகரெட் குடித்த அந்த 4 பேர் அப்படியே திருப்பி என்ன ரவுண்டு கட்டி பார்க்குறாய்ங்க. இந்த கேரக்டருக்கு பார்த்திபன் சார் தான் சரியா இருப்பாரு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன் ரிஸ்க் எடுக்குறாரு செல்வமணி? இல்ல, இல்ல. இன்னொருத்தன் வரான் மேக்கப் போடும்போது. ஆக்சுவலா சரத்குமார் சார் தான் அடிக்கடி பார்த்துட்டு போறாரு சார். அவரு கன்ஃபார்ம் தான். அப்படியா? அவங்கலாம் நடிக்க வேண்டிய வேஷமா எனக்கு சொல்றாரு? ச்சீ, ச்சீ. அது இருக்காது. இல்ல சார். அதுக்காது அதுதான் சார். இப்ப இதெல்லாம் சொல்லி எனக்கு டெஸ்ட்க்கு கூட்டு போறாங்க. போய் நிக்கும்போது என்ன சுத்தி அந்த சிகரெட் குடிச்ச அந்த 8 வில்லன் ஆல்ரெடி கன்ஃபார்ம். நான் வரவே கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்காய்ங்க. ஜெயிச்சிடவே கூடாது. அதுல கேமராமேன் நம்ம பன்னீர்செல்வம். ஆமா தாடி. ஆட்டோல லேட்டா ஃபாஸ்ட்டா வந்துட்டாரு. ரெடி, ரெடி செல்வா. சாரி லேட் ஆயிடுச்சு. அவரு என்ன கூட பார்க்கல. வந்து கேமராலாம் வச்சுட்டு, ரெடி. யாரு யார் ஆர்டிஸ்ட்மா? அந்த மார்க் அங்க குடுத்துரு. அப்படின்ட்டு வர சொல்லு, வர சொல்லு அப்படின்னாரு. அவரு என்ன ஃபேஸே பார்க்கல சார். நான் பாட்டுக்கு வந்து நின்னேன். குனிஞ்சுட்டு பார்த்தாரு. கொஞ்சம் கீழ குனிம்மா. கீழ குனிஞ்சேன். என்ன பாரு, கேமரா பாரு. பார்த்தாரு. எனக்கு நான் மெதுவா கருக்குனுச்சு. இப்படியே பார்த்தாரு. இந்த சிகரெட் கட் பண்ண கவுண்டர் க்ளோஸ் அந்த 8 பேரும். சைலன்ட்டா இருந்தேன். பன்னீர்ல 2 நிமிஷம் யோசிச்சு, "செல்வா நல்லா இருக்கானேடா. இவனுக்கு எதுக்குடா டெஸ்ட்?" அப்படின்ட்டாரு. ஆமா. எனக்கு அப்படியே ஆடிட்டேன் நானு. நல்லா இருக்கானா? சார் எதுக்கு டெஸ்ட் இவனுக்கு? நல்லா இருக்கான். வேற ஆர்டிஸ்ட்லாம் வர சொல்லுன்ட்டாரு. எனக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கும் அவர் என்னுடைய சிறந்த நண்பரா இருக்கிறாரு பன்னீர்செல்வம் சார். ஏன்னா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. சாருக்கெல்லாம் தெரியும். நல்ல கிரியேட்டர், படைப்பாளி. நல்ல ஒரு அற்புதமான மனிதர். சினிமாவ அப்படி ஒரு ஒரு நொடி பொழுதும் இதயத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? உள்ள போயிற மாட்டோமா? அப்படி ஏங்கி, 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 ஏங்கி என்னுடைய முதல் படம் ஷூட்டிங்க்கு ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ஷாட். சாருக்கு தெரியும். சாரும் வந்திருக்காங்க. இண்டஸ்ட்ரியில வராத ஆளே கிடையாது. செல்வமணி சாருடைய கிராண்ட் பூஜை ஏவிஎம் கார்டன்ல நடக்குது. அப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது, எங்க அப்பா நான் சொல்லல வீட்ல. அப்படியே தூக்கிருவாங்கல்ல. என்ன சீன்னு எனக்கு தெரியாது. தூக்கிருவாங்கல்ல. எங்க அப்பா பார்த்தா அந்த கூட்டத்துல ஓரமா எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அப்படியே அழுகை வந்துருச்சு. அந்த சினிமாவினுடைய காதல் இருக்குல்ல, அந்த உள்ளுக்குள்ள வரும்போது அந்த ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு நாளும் நம்ம கடந்து போறப்ப, சத்தியமா சினிமாவுக்கு போனா பொண்ணும் கிடைக்காது, வீடும் கிடைக்காது. சினிமாவுல ஒரு வேலையே கிடையாது. எவனும் மதிக்க மாட்டான் ஊர் பக்கம். பொண்ணும் கிடைக்காது. கரெக்ட். ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமால இருந்துட்டு நம்ம ஒரு விஷயம் செய்றது ரொம்ப கஷ்டம். ஆனா, இதையெல்லாம் நம்ம ஒரு வியாபாரமாக சினிமாக்குள்ள போனா சூப்பர் ஸ்டார் ஆயிரலாம். ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா 40,00,00,000 வந்துரும். 10,00,00,000 வந்துரும். வரும்போதே அபார்ட்மெண்ட் அடையார்ல வாங்கிருவோன்ட்டுலாம் சத்தியமா நெனச்சு நான் வரல. நெறைய நல்ல கலைஞர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படி வந்ததே கிடையாது. கலைக்காக மட்டுமே வந்த ஜீவன்கள், இந்த மேடையில இருக்கிற மாபெரும் கலைஞர். இவங்க படங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வளர்ந்தோம். அற்புதமான அவ்வளவு பெரிய கலைஞர்கள். ஸோ அந்த வரிசையில நல்ல சினிமாவுக்கு மட்டும் தான் நம்ம படைப்போம். நம்ம 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 வாழ்க்கையே அப்படி நோக்கி போற காலகட்டங்கள்ல நான் அடிக்கடி படங்கள் நடிக்கிறதோ, ஏதாவது ஒரு வேஷத்துக்கு கூலி தொழில் போற மாரி, ஏதோ ஒரு வேஷம் கிடைச்சா போயிடலாம். நெறைய வேஷம் வரும். ஏதோ ஒண்ணு கிடைச்சா போயிடுவோம். சும்மா வீட்ல பிஸியா இருக்கலாம். இது ஒரு வேலை வாய்ப்பா பயன்படுத்துவோன்ற ஒரு நாள் கூட என்னுடைய சிந்தனையில வந்தது கிடையாது. தினமும் 2 படம் பார்ப்பேன். நெறைய கதைகள் கேட்பேன். சினிமாவ நிலாவ மாரி வானத்துல வச்சு சும்மா காதலிக்கிற ஒரு அற்புதமான நபர் நானு. அது மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு. மிகப்பெரிய மரியாதை. அந்த அந்த மாரியான போக்குல இருக்கும்போது, நான் ஒரு நண்பர சந்திக்கிறேன். அந்த நண்பர் எனக்கு ஒரு கதை வச்சிருக்கிறேன்னு சொன்னாரு. நான் எப்பவுமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவேன். வீட்ல பொண்ணெல்லாம் இருக்குதா? படம் எடுக்குறீங்க. போச்சுன்னா போயிரும் பார்த்துக்குங்க. எங்க அம்மா சொல்லும். வீட்ல யாராவது வந்தா கெடுத்துட்டியா? டீ வச்சு குடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன். அவங்க செருப்பு எப்படி நூல் இருக்குதா? டீ போர்டு கார்ல வந்தாரா? இதெல்லாம் நான் ஏன்னா ரூ. 100 சம்பாரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சினிமா வந்து விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு காதலிச்சு வரக்கூடிய ஒரு தொழில். இது ரியல் எஸ்டேட்ல போட்ட மாரி வந்தா அது எதிர்பார்க்க முடியாது இதுல.
இது வந்து நேசிச்சு வர வேண்டிய ஒரு தொழில். ஸோ, அப்ப என்னுடைய அருமை நண்பர் இயக்குனர் வந்து என்கிட்ட சொன்னார். "ஒரு அருமையான கதை இருக்கு சார்." நான் வேண்டான்னு சொன்னேன். "வேண்டாம் சார்." ஏன்னா, போராடணும். வியாபாரத்துல இருந்து ஒரு நடிகருக்கு படம் எடுக்கிறது, அது ஒரு தன்மை. அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு படம் எடுக்கும் பொழுது, ஒரு வியாபாரன் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருப்போம். அது தியேட்டர் வரைக்கும் பேசும். ரிலீஸ் வரைக்கும் பேசும். ஸோ அந்த மாரியான சூழல்ல, அவரு என்ன கேட்கும்போது நண்பனாக, ஒரு தோழனாக நான் அவருக்கு சொல்ல வேண்டிய கடமை என்ன? அக்கறை தான். எனக்கு ஒரு அட்வான்ஸ் கிடைச்சா போதும், எனக்கு ஒரு படம் கிடைச்சா போதுங்கிறதெல்லாம் தாண்டி, சக கலைஞனாக நான் அவருக்கு அக்கறையின் காரணமா தான் சொன்னேன். அப்புறம் போயிட்டாரு. அப்புறம் திரும்ப வந்து என்கிட்ட ஒரு புக் குடுத்தாரு. சரி நீங்க கதை தான் கேட்க மாட்டீங்க. இந்த புக் படிங்கன்னாரு. நான் படிச்ச உடனே, நான் அப்படியே அந்த வாழ்க்கைக்குள்ளேயே போயிட்டேன் நானு. அந்த ஒரு வாழ்வியல். அப்பா! என்ன ஒரு அருமை கனமான கதை அது. அப்படியே நான் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த ரஞ்சித் இல்ல. நான் இன்னும் கொஞ்சம் அதில மெனக்கெட்டுருக்கணும்னு தோணுச்சு எனக்கு. நான் அவர்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். இன்னும் நான் மெனக்கெட்டுருக்கணும் சார். இன்னும் நம்ம நெறைய உழைச்சிருக்கணுமோ இதுல. எனக்குள்ள அந்த குறை அன்சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா, அந்த அவரு 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 அவரோட படைப்பு அவ்வளவு பாரமா இருந்தது, கனமா இருந்துச்சு. அதுல அதுல இருக்கிற ஒரு ஒரு பாத்திரங்களும் நான் அந்த ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த படிச்சுட்டு, அங்க நான் தெரியவே இல்ல. நான் இம்மீடியட்டா சார் ஷூட்டிங் போலாம் சார். எந்த அளவுக்கு பொருளாதாரம் நீங்க குறைச்சு செய்றீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு நல்லது சார். ஆனா ஷூட்டிங் போயிடலாம். சூப்பரா இருக்கு சார். கதை நல்லா இருக்கு. கதையா நல்லா இருக்கு. ஏன் சார் என்ன யோசிச்சீங்க? எவ்வளவோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க. கொஞ்சம் நீங்க இந்த கதைய யார்ட்டயாவது ட்ரை பண்ணியிருந்திருக்கலாமே! அப்டின்னாரு. அவரு சொன்ன பதில் கேட்டு தான் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். சார் நான் வந்து ஒரு வியாபாரத்தோட முயற்சி பண்ணியிருந்தேன். இந்த கதைய வச்சுட்டு நான் எங்க வேணா எப்படி வேணா போயிருந்திருக்கலாம். என் மனசுக்குள்ள இந்த கதைய நான் எழுதும்போது, அந்த சம்பவத்த பேப்பர்ல படிக்கும்போதும், எனக்கு உங்க முகம் ஞாபகம் வந்தது. அப்படின்னு சொன்னாரு. எனக்கு அதுவே தேங்க் யூ சோ மச் சார். பெரிய விஷயம். ஏன்னா இந்த எத்தனையோ கோடி கலைஞர்கள்ல ஒரு நல்ல கதை எழுதி, அதுல என்னுடைய முகம் உங்களுக்கு வரும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அதுல. எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அது. எப்படி சார் வரும்? அது எனக்கு உண்மையாவே எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்படி ஷூட்டிங் ஸ்பாட் போம்போது, எப்படி எடுப்பாரு? இது எப்படி வரப்போகுது? எப்படி எடுத்திருக்கிறோம்? இதுல கமர்ஷியலா பாட்டு இருக்குதா? 10 ஃபைட் இருக்குதா? இது கமர்ஷியலா இப்படி அடிச்சா வருவான். அப்படி போனா வரும். பாட்டெல்லாம் இப்படி இருந்தா வரும்ன்ற எந்த மெனக்கெடுதலுமே கிடையாது. ஒரு அழகான ஒரு உண்மை தன்மைய ஒரு திரைக்கதையின் மூலமாக எங்கேயுமே போர் அடிக்காம ஒரு படமா குடுத்திருக்காரு. சூப்பரா இருக்கு. அந்த படத்த நான் பார்த்தேன். நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஆனா ஒண்ணு சார் வணிகமா இது நான் அதையும் சொல்லிடுறேன். மனசாட்சியில. ஏன்னா, எல்லாருமே இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ், பாடல் வெளியிடுறோம். ஒரு தர்ம சங்கடமான உங்களுக்கும் தெரியும். எப்படியாவது நீங்க தான் கொண்டு போய் சேர்த்தணும். பத்திரிக்கைன்னு எப்படியாவது கொண்டு எப்படி சேர்க்கிறது? என்ன பால் பாக்கெட்டா காலையில அம்மா பால்ன்னு போய் வீடு வீடு போடுறதுக்கு? நல்லா இருந்தா ஓடும். இல்ல? அவ்வளதான். இந்த படம் நல்லா இருக்கு. நம்புறோம். சரி. படம் நல்லா இருக்கு தானே? வியாபாரம் ஆயிருக்க வேண்டியது தானே? நல்லா இருக்குல்ல? வந்து செக்க போட்டு குடுக்க வேண்டியது தானே? ஏன் வரல? ஒரு குழப்பம். நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஒரு பரபரப்பு இல்ல? சார் கஷ்டப்படுறாரே பாவம். எனக்கு அவரோட குடும்பத்த நெனச்சு, எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வரும்போதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐய்யய்யோ! அவருக்கு என்னடா இது நல்லா இருக்கு படம். ஏன் அது இல்ல. ஒரு 10 பேர் பார்த்திருப்பாங்க. அந்த பார்த்த 10 பேத்தினுடைய தகவல் என்ன தெரியுமா? ரஞ்சித் ஹீரோவா? என்ன தலைவரே நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்க கரெக்ட்டா தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஹீரோயின் யாரு? அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம், காமெடி நீங்க யோகி பாபு சார் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம்ல. இல்ல பண்ணியிருக்கலாம் சார். அந்த கதை கேட்கல. கதை கதை கேட்காது சார். காசு கேட்குங்கிறான். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என் பக்கத்துல. சரி ஓகே பரவால்ல. காசு கேட்குது. இப்படி பல புறந்தள்ளி, புறந்தள்ளி பல வார்த்தைகள்லாம் கேட்டு, கேட்டு டயர்ட் ஆயிட்டாரு. ஆனதுக்கப்புறம், ஓகே. இது படம் வியாபாரமே பண்ண முடியாது போல. இந்த படம் அப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு. ஆனாலும் பாருங்க, இந்த விநியோகஸ்தர்கள்லயே நெறைய வகை இருக்கு. ஃபாலோயர்ஸ்ன்னு சில பேர் இருப்பாய்ங்க.
ஃப்ரான்சைசி மாரி. ஒரு டீ கடை நல்லா ஓடுச்சுன்னா, உடனே நம்ம ஊர்ல போட்டு காசு பண்றது. சொந்தமா பன்னு வைக்க மாட்டான். சொந்தமா பால் வாங்கி கறந்து டீ ஊத்த மாட்டான். கஷ்டப்பட மாட்டான். அதுல அப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தா, அதான் நம்ம திருச்சி ஜின்னா. பாய் தங்கமே அஜய் பிலிம். சூப்பர். சாமி இருக்கீங்களா? என்ன போயிட்டாரா? ஆ? இல்ல. நீ சொல்றது நெகட்டிவ் பார்ட்டியா என்ன? ஆ? இல்ல கொஞ்சம் இல்ல சொல்லும்போதே கபுக்குங்குதுங்குது. இல்ல அட்வான்ஸ் செக்லாம் வாங்கியாச்சு. கவலையே படாத. இனி போனாலும் கவலை இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு படம் பார்த்துட்டு, சார் இந்த படம் நான் வாங்கிக்கிறேன். பெரிய விஷயம் தானே. இந்த படம் நான் வாங்கிக்கிறேன் சார். இந்த படத்த நான் ரிலீஸ் பண்றேன். இந்த படத்த நம்ம பிரிண்ட் போட்டு ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி, ஒருத்தர் இந்த படத்த வாங்கியிருக்கிறாரு. அவருக்கு உண்மையாவுமே மனசார நான் நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பா அவரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, பெரிய விஷயங்க சார். சின்ன படம். நாங்கலாம் சின்ன நடிகர்கள். சின்ன நடிகர்கள் நல்ல நடிகர்கள் தான். அது வேற விஷயம். மேகாலி எல்லாம் கோச்சுக்கு போறாங்க. ரொம்ப அவங்க தமிழ் ஆர்வம் எந்த அளவுக்கு படத்துல நடிச்சிருக்காங்கன்னு படம் பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா படம் பார்த்துருவீங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க படம் பார்த்துருவீங்க. பார்த்துட்டு நீங்க பேசுறது தான் இனிமேலு. ஏன்னா நான் பேசுறத விட நீங்க தான் சொல்லணும். எந்த மாரி நடிச்சிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க. நான் தனித்தனியா ஒருத்தருக்கும் சொல்றது வேற. மியூசிக் டைரக்டர் முதல் கொண்டு, வரிகள் எழுதிய என்னுடைய அன்பு நண்பர் ரகுமான் முதல் கொண்டு, எடிட்டர் எடிட்டர் எங்க? பப்ளிசிட்டிக்காரனே ஆயிட்ட. நீ இந்த படம் நல்லா இருக்குன்னு எப்ப தெரியுமா கண்டுபிடிச்ச? அவரு பிஸியான எடிட்டர் சார். விஜய் சேதுபதி சார் படம் நெறைய படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு 15 போஸ்ட் போட்டுட்டே இருப்பாரு. அருமை, அருமை, விரைவில் வருகிறது. அப்ப யோசிப்பேன். இவன் தான் எடிட்டரு. நல்லா இருக்கோ? இது நான் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி. புரியுதா? ஏன்னா ஒரு எடிட்டர் எடிட்டர் தினமும் 5 போஸ்ட் போடுவாரு. காலை வணக்கம் மாரி. விரைவில் இறுதி முயற்சின்னு. இவரு டைரக்டர் சும்மா இருக்காரு. இவரு ஏன்டா ஓவரா பண்ணிட்டு இருக்காருன்னு. எனக்கு உங்களுக்கு புரியுதா கண்ணா? எனக்கு அது அந்த அளவுக்கு சந்தோஷமாச்சு. நீங்க யார் ஒரு ஒரு கலைஞர்களுக்காக கலைஞர் சப்போர்ட் பண்ணி, இந்தா நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி ஒரு நல்ல படத்த நீங்கலாம் கொண்டாடுறீங்கல்ல. நம்மட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா உசுர குடுக்குறோம்ல. அது பெரிய விஷயம் சார். அந்த டீம் அமைஞ்சது பெரிய பாக்கியம் அதுல. அது உண்மையாலுமே எனக்கு ஒரு ஒரு நாளும் இதுல புரொடக்ஷன் மேனேஜர் நம்ம வேலுல ஆரம்பிச்சு, நம்ம மியூசிக் டைரக்டர்ல ஆரம்பிச்சு, சாரோட நண்பர்கள் சொன்னாங்க. ஐயோ! சொன்னாங்க. அது எவ்வளவு போட்டாங்க, என்ன பண்ணாங்க அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அந்த ஏரியாக்கு நம்ம இல்ல. ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு நல்ல படம், ஒரு கதை கேட்டுட்டு அவங்க ஒரு ஹெல்ப் செய்றாங்கங்கும்போது, இந்த படம் நல்ல படமா இருக்கிறதுனால தான் சார் இத்தன உதவி உங்களுக்கு வருது. இது கண்டிப்பா நல்லா இருக்கும் சார். நான் நம்புறேன். நல்லா இருக்கும். நான் இப்பவும் சொல்றேன் சார். இந்த படம் நீங்க பார்க்க போறீங்க. இந்த படம் பார்த்துட்டு பட்டைய கிளப்பிடுச்சுடா. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே எங்கேயோ போயிருவோம். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எங்க அம்மா சத்தியமா அந்த மாரி எண்ணத்துல நான் நடிச்சதே கிடையாது. ஆனா ஒண்ணு, இந்த படத்துல பெரிய திருப்தி என்னன்னா, ஒரு நல்ல படம் நடிச்சிருக்கேன். 30 வருஷத்துல நெறைய படத்துல இந்த படம் நடிச்சிருக்கேன்ற ஒரு பெரிய மன திருப்தி இருக்கு. இந்த படத்துல எனக்கு. ரொம்ப திருப்தி இருக்கு. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ற ஒரு படமா இந்த இறுதி முயற்சி. நெறைய பேர் சொன்னாங்க. அது என்ன இறுதி முயற்சின்னு சொல்லும்போது கூட, ஒரு ஒரு முறையும் என்கிட்ட இந்த விளம்பரம் நேத்து குடுக்கும்போது பாதி பேர் சொன்னாங்க. "என்ன சார் இறுதி முயற்சின்னு தலைப்பு தான் தப்பா இருக்கு. என்ன இறுதி முயற்சின்னு வச்சுட்டீங்களே! என்ன முடிஞ்சதா?" நீங்க கேட்ட மாரி தான். என்ன முடிஞ்சது போல. இறுதி முயற்சி கீழ கமெண்ட். இறுதி முயற்சி, உறுதி முயற்சின்னு வைங்க. முதல் முயற்சின்னு வைங்க. அதுக்கு ஒருத்தங்க, அதான் 30 வருஷமா முயற்சி தானே பண்றான். முதல் முயற்சி எப்படி வரும்? கீழ கமெண்ட் போயிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சரி சந்தோஷம். என் அன்பு தங்கங்கள், நம்ம நண்பர்கள் தானே எழுதுறாங்க நம்மள பத்தி. பெரிய சந்தோஷம். அ என்னன்னா, இந்த படத்துல இறுதி முயற்சி அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த படத்துக்கு மிக அற்புதமான தலைப்பு. கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இந்த படம் பார்க்கும் பொழுது, அதுதான் மிக ஒரு உறுதியான முயற்சியா இருக்கும். ஸோ இந்த படத்துல நடிக்கிறதுக்கு இன்னைக்கு யார கூப்பிடணும்? இந்த படம் வெளிய போறதுக்கு எப்படி கொண்டு போகணும்? இந்த படத்த இவங்கள கூப்பிட்டா நல்லா இருக்குமா? அவங்கள கூப்பிட்டா எதுவுமே நாங்கலாம் திங்க் பண்ணல. இந்த படத்த லிஸ்ட் போடும்போது, ஆடியோ ஃபங்ஷன் நடக்குது சார். இந்த ஆடியோ ஃபங்ஷன நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னா, சார் சினிமா நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் மட்டும் மேடையில வந்தா போதும் சார்ன்னாங்க. அப்படி 2 பேர் என் அன்பு தங்கங்கள் பேரரசு சாரும், உதயகுமார் சார் வந்திருக்காங்க. நன்றி சார். நன்றி சார். ஏன்னா, அது நான் விளையாட்டுக்காக சொல்லல. எனக்கு நெறைய நடிகர்கள் நண்பர்கள் இருக்காங்க, இயக்குனர்கள் இருக்காங்க.
மேடை அலங்காரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வர்றது விஷயம் இல்ல. படம் எப்படி இருக்குன்னு சொல்ற மாரி தான். பொருள் என்னப்பா? அப்படிங்கிற மாரி தான். ஒரு தயாரிப்பாளருடைய கஷ்டமும், நஷ்டமும் தெரிந்த இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியினுடைய தரம் எங்க இருக்கு? சிறிய படங்களுக்கான அங்கீகாரம் இன்னும் ஏன் கிடைக்கல? தியேட்டர்கள் எதுக்கு நமக்கு அமையல? இன்னும் ஏன் நம்ம போராடிட்டு இருக்கிறோம்? நம்ம படம் ரிலீஸ் ஆகுது. திங்கட்கிழமை எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு நமக்கே தெரியாது. எந்த ஷோன்னு கூட தெரியாது. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கை. அப்ப நிரந்தரமே இல்லாத தயாரிப்பாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பு நலன்ல எந்த மனிதன் அக்கறையா இருக்கிறா? அக்கறையா இருக்கிறவங்க மட்டும் தான் மேடைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அந்த அக்கறையா இருக்கக்கூடிய ஜீவன்கள் இருவரும் மேடைக்கு வந்திருக்கிறாங்க. எல்லாத்தோட சார்புல நன்றி சொல்றேன் சாமி. ஸோ இது எல்லாத்தினுடைய தமிழ் சினிமாவுடைய பெரிய ஒரு விஷயம். எல்லா படம் அப்படிதான். ஓடுறதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன படம் தான். ஓடுனா பெரிய படம் நம்புறோம். இதுக்கு மேல பிரபஞ்சம் இருக்கு. நல்ல படத்த தமிழ் மக்கள் வாழ வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஓட வைப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். கடவுள் ஆசீர்வாதம். வழக்கம் போல நானும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். கடைசியா வேணா ரூம்குள்ள கூட்டு போய், "அம்மா, என் தங்கங்களே நல்லபடியா பண்ணுங்க சாமி." எத்தனையோ பத்திரிக்கைகள் எழுதுறோம். எத்தனையோ விஷயங்கள் எழுதுறோம். ஸோ இந்த இறுதி முயற்சி அற்புதமான கதைக்களம். அவர் சொன்ன மாரி. ஏன்னா, ஒரு குடும்பம் ஒரு தற்கொலை தீர்வாகாது அப்படின்ற ஒரு கதைய பேஸ் பண்ணி போறோம். இந்த கதையில மிகப்பெரிய சம்பவம் என்னன்னா, 100க்கு 99 குடும்பங்கள் கடந்து கொண்டிருக்கின்ற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்ச்சிய இதுல படமா நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். குடும்பத்துக்கு பிடிக்கும். ஸோ குடும்பங்கள் கொண்டாடுற அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்துவீங்கன்னு நம்புறேன் தங்கங்களே. ரொம்ப நன்றி. அன்பு நன்றி. இங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கும் மனமாற நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.